வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நம்ம வாஸ்துல என்ன பார்க்க போறோம்னா, படிக்கட்டு பற்றி பார்க்க போகிறோம். வாஸ்துப்படி படிக்கட்டு எந்தெந்த இடத்துல போடணும், எங்கெங்கே போடக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். முக்கியமாக வடகிழக்கு பகுதி, அதாவது ஈசானிய மூலையில் உள்படிக்கட்டு வெளிப்படிக்கட்டு ரெண்டு இடத்துலையுமே படிக்கட்டு வரக்கூடாது. அது உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே படிக்கட்டாக இருந்தாலும் வடகிழக்கில் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களுடைய லைஃப்பில் பெரிய பாதிப்பை கொடுக்கும். பொருளாதார ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் பிரச்சனைகளை கொடுக்கும். அதே போல் உள்படிக்கட்டு பார்க்க போனாங்கன்னா, வடமேற்கில் உள்படிக்கட்டு, தென்மேற்கில் உள்படிக்கட்டு, தென்கிழக்கில் உள்படிக்கட்டு. உள்படிக்கட்டுகள் மூன்று மூலையிலுமே வரக்கூடாது. ஈசானியத்தில் உள்ளேயும் வரக்கூடாது, வெளியேயும் போடக்கூடாது. அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். உள்படிக்கட்டு இந்த மூன்று பகுதிகளிலும் போடக்கூடாது. மேற்கு மத்தியமும் அல்லது தெற்கு மத்தியமும் இந்த இடத்துல உள்படிக்கட்டு போட்டுக்கலாம். அதுபோல் வெளியே வந்து படிக்கட்டுகள் போடும்போது வடமேற்கில் போடலாம், அல்லது தென்கிழக்கில் போட்டுக்கலாம், தென்மேற்குலையும் போட்டுக்கலாம். இந்த பகுதிகளில் அதுவும் படி வந்து கேண்டிலிவர் படியாக போடணும். ஈசானியத்தில் உள்ளேயும் படி வரக்கூடாது, வெளியேயும் படி வரக்கூடாது. அது வந்தால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களுடைய லைஃப்பை பெரிதளவில் பாதிக்கும். மற்ற மூன்று பகுதிகளிலும் வெளியில் படி போட்டுக்கலாம். அது தென்மேற்காக இருந்தாலும் சரி, வடமேற்கு, தென்கிழக்கு இந்த மூன்று பகுதிகளில் வெளிப்படிக்கட்டு போடலாம். அது கேண்டிலிவர் படிக்கட்டாக போடணும். உள்படிக்கட்டு உள்மூலையில் வடமேற்குலேயும் சரி, தென்மேற்குலேயும் சரி, தென்கிழக்குலேயும் சரி உள்படிக்கட்டு போடக்கூடாது. அது தீய பலன்களை தான் கொடுக்கும். உள்ள படி போடுற மாதிரி இருந்தால் மேற்கு மத்தியமத்திலையும் தெற்கு மத்தியமத்திலையும் போட்டுக்கலாம். அது எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது. இது போல் அமைப்புகள் தவறான அமைப்பில் உங்கள் வீட்டில் படிக்கட்டு இருந்தால் அதை வாஸ்துப்படி சரி செஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். வணக்கம்.